நம்முடைய சத்ருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை காத்து வருகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 35:19. வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. துதிப்பதற்கு சங்கீதம் 31:8. சத்ருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். நம்மளை பகைக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய எதிராளியாக பிசாசு எப்பொழுதும் நம் மீது கண் வைத்து ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை கீழே விழத்தள்ளணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறான். வீணா நம்மளை பகைக்கிறவங்களும் காரணம் இல்லாம நம் மீது எரிச்சலா இருக்கிறவங்களும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நாம இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலைகளை உயர்த்தி வைக்கணும். அவங்களுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. அவங்களுடைய கையின் கிரியைகளுக்கு நம்மளை தப்புவித்து காக்கணும்னு ஜெபிக்கலாம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு விரோதமாக போடுகிற சதி திட்டங்கள் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் முறியடித்து அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி நமக்கு எல்லா விதத்திலையும் ஜெயத்தை தரணும்னு ஊக்கமா ஜெபிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற தேவனாய் இருக்கின்றபடியால் நம்முடைய சத்ருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் அவனுடைய கைகளில் இருந்து நம்மை தப்புவித்து காத்து நம்மை நெருக்கத்தில் இருந்து விசாலத்துல கொண்டு போய் நிறுத்த வல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை நன்றியோடு துதிக்கலாம்.